ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. டி.கே.வி. ராஜா சார், வணக்கங்கய்யா. ஐயா எப்படியா போயிட்டு இருக்கு நகர்வு? நல்லா, ஆமாங்க, நல்லா இருக்குங்க. நிச்சயமா நிச்சயமா. வாழ்த்துக்கள் ஐயா, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேன்மேலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் நீங்க. கண்டிப்பா நீங்களும் டி.கே.வி. ராஜா ஊடகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எல்லார்டையும் நானும் உரையாடுறேன், கேட்கறேன். களத்துக்கே சென்று பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. கடந்த வருடம், அதாவது டிசம்பர் மாசம், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் ஒரு திருநெல்வேலியில நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு. அது சம்பந்தமா ஒரு வழக்கும் தொடரப்பட்டது அவர் மேல, அதாவது அவதூறு வழக்காக அது தொடரப்பட்டது. தொடருக்கு அந்த வழக்கு தொடர்ந்தமைக்கு பல்வேறு காலகட்டங்களாக முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டு கொண்டே வந்தது. இன்றும் அது விசாரணைக்கு வந்தது என்று நினைக்கிறேன். அப்படித்தானையா? ஆமா ஆமா ஆமா. எப்படியா இருக்கு அந்த விசாரணை நிலவரம்? எப்படியா இருக்கு விசாரணை? வந்து முன்பினை வந்து செந்தில் மல்லருக்கு கொடுத்துட்டாங்க. ஓ, கிடைக்கப்பட்டது. பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு முன்பினை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிறது. ஆமா. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலும் அங்க முறையிட்டு அங்க 2 முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் வந்து இந்த முன்பினையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து முன்பிணை கொடுத்தது வந்து நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நிச்சயமாக செந்தில் மல்லர் விரைவில் மக்கள் மத்தியில் தோன்றுவார். விடுதலை, அதாவது இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது ஒரு பெரிய வழக்கெல்லாம் இல்ல, சாதாரண அதாவது காவல்துறை தான் இந்த வழக்கை போட்டிருக்குது. தனிநபர் யாரும் போடல. இந்த வழக்கை போட்டதே காவல்துறை தான் போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு 2 பிரிவுகள் வழக்கு போடப்பட்டிருக்காங்க. இந்த பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய பிரிவுகள். அப்ப இது வந்து இதுக்கு வந்து பெரிய அளவெல்லாம் வந்து பாதிப்பு இல்லை. அது வந்து அவரு பேசியிருக்கக்கூடிய செய்திகள் அனைத்து வந்து உண்மை செய்திகள். அந்த உண்மை செய்திகளை வந்து உண்மை செய்திகளை வந்து அதை ஒரு நிரூபிக்கும் பட்சத்தில் இதுல இருந்து விடுதலைக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக செந்தில் மல்லர் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொள்வார் செந்தில் மல்லர். நிச்சயமா. இப்ப இந்த ஜாமீன்றது வந்து நிபந்தனை ஜாமீனா அல்லது எப்படியா? முன்பிணை கொடுத்திருக்கிறாங்க. முன்பிணை வந்து நிபந்தனையோட தானே கொடுப்பாங்க. எந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? 2 சூரிட்டி வந்து காட்ட வேண்டியிருக்கும் வழக்குகள்ல. காட்டிட்டு அந்த எப்படி எங்க வந்து கையெழுத்து போடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது இனிமே தான் தெரியும். இன்றைய நிலையில வந்து முன்பிணை செந்தில் மல்லர் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக மக்கள் முன் தோன்றுவார். அதுக்கு அடுத்த நடவடிக்கை, அவருடைய நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கையா இருக்கட்டும், அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமே? நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பத்தை தூண்டி இருக்குது. செந்தில் மல்லர் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து நான் விசாரித்த வரை ஒரு அதிரடியான அரசியலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் வீரியமாக, அதாவது கடந்த கால செயல்பாடுகள் இருந்து இன்னும் வீரியமாக அவர் செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன். தன்னுடைய பழைய அமைப்பு ரீதியாக செயல்படுவாரா அல்லது ஏற்கனவே நாம் தமிழருடன் ஒரு இணைப்பில் இருந்தார்? அது எப்படியா பார்க்கலாம் நம்ம? அது வந்து அந்த அமைப்பை சார்ந்தவர்களிடம், அவருடைய ஆதரவாளர்களிடம் நான் விசாரித்த வகையில் வந்து வீரியமாக செயல்படுவதற்கு முயற்சிகள்ல வந்து ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட இணைந்து செயல்படுவாரா என்பது குறித்து வந்து என்னால உறுதியா சொல்ல முடியல. அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமா நிச்சயமா. அதே போல தற்போது நடைபெற உள்ள ஈரோடு இடைத்தேர்தல், ஆமா, எப்படியா இருக்கு? கள நிலவரம் எப்படியா இருக்கு? கள நிலவரங்கள் வந்து பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பார்க்கும்போது கள நிலவரங்கள் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை
ஏற்கனவே அந்த அந்த தொகுதியில் வேட்பாளராக வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரே வந்து அவருடைய மகன் திருமகன் என்பவருடைய மறைவுக்கு பிறகு இவர் வந்தார். ஏற்கனவே நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு பணம் குளிக்கின்ற ஒரு தேர்தலாக அது அமைந்தது. எனக்கும் தெரியும். அந்த ஒரு இது வந்துருது இப்ப. ஆமா, இடைத்தேர்தலாலே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருது. இத காரணமா வச்சே வந்து மற்ற கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இப்போ ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் கட்சியா இருக்கட்டும், விஜய் கட்சியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒதுங்கிட்டாங்க. இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு வந்து அங்க நிக்குது. அது வந்து திமுக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து EVKS இளங்கோவன் வந்து வெற்றி பெற்றார். இப்ப காங்கிரஸ் சார்பில் வந்து அவங்க நிறுத்தல, திமுகவே வந்து அதை வந்து நேரடியா எடுத்துக்கிட்டு திமுக சார்பில் வந்து சந்திரகுமார் என்பவர் வந்து போட்டியிடுகிறார். இவருடைய பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியான தேமுதிக அதுல வந்து இவர் வெற்றி பெற்றவர் அந்த பகுதியில. அப்ப தேமுதிகவுக்கு வந்து துரோகம் செய்தவர் இந்த சந்திரகுமார் என்பவர். கட்சியில வந்து அங்க இருந்துகிட்டே வந்து கட்சி மாறினவர். எதுக்காகனா கொள்கை கோட்பாட்டுலாக வந்து கட்சி மாறல. இவரு பணத்துக்காக அந்த தேமுதிக விஜயகாந்துக்கு வந்து துரோகம் செய்தவர் தான் இன்றைய வேட்பாளர். இதை யாரும் சொல்லல, நான் தான் முதன்முறையா சொல்றேன். அப்போ இவர் வந்து துரோகம் இழைத்தவர் தான் அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இத வந்து அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய பார்வை இந்த வேட்பாளர் யாரு என்பது குறித்தான விவாதங்கள் வந்து தொடங்கி இருக்குது. நிச்சயமாக விஜயகாந்த், நான் ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்றேன். விஜயகாந்தனுடைய இறப்புக்கு காரணம் இந்த நபர். விஜயகாந்தனுடைய இறப்புக்கு காரணம் அந்த கட்சியை விட்டு வெளியேறிய அந்த, அதாவது அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு விஜயகாந்த், உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை வந்து அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி விஜயகாந்தனுடைய மன உளைச்சலுக்கும் இறப்புக்கும் காரணமான நபர் இந்த சந்திரகுமார் என்பவர். அப்படிப்பட்ட ஒரு நபர், துரோகம் இழைத்த நபர், அந்த இடைத்தேர்தலில் வந்து வேட்பாளராக திமுக அறிவித்திருக்கிறது. இதை அங்குள்ள மக்கள் வந்து உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு பாடத்தை கற்பிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நிலையில வந்து சீமானுடைய பிரச்சாரம் என்பது வந்து இந்த திராவிட கட்சியினுடைய அடிநாதமாக, அடிப்படையாக கருதக்கூடிய பெரியார் அவர்களை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியதாக இது இருக்கிறது, சர்ச்சையாக இருக்கிறது. அப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிடமா தமிழர் தேசியமா என்கின்ற அந்த ஒரு இயல்பான ஒரு தமிழர்களுக்கான ஒரு ஒரு அமைப்பா, இல்லது வந்து திராவிடம் என்று சொல்லி ஏமாத்துகின்ற ஒரு சித்தாந்தமா என்கின்ற பாக்குறோம். தொடர்ந்து காங்கிரஸ் அந்த தொகுதியோட கோட்டையாக இருந்த மாதிரியே ஒரு பிம்பம் இருந்தது. அதை மாத்தி இன்னைக்கு திமுகவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படியா என்னையா இருக்கு? திமுக கொடுக்கல, திமுக எடுத்துக்கிடுச்சு. காங்கிரஸ்ல வந்து ஏற்கனவே போட்டியிட்ட EVKS இளங்கோவன் தாண்டி வந்து ஆளு இல்ல, பணம் செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப இவரு கொஞ்சம் பசையோட இருக்கிறாரு. யாரு? இந்த சந்திரகுமார் என்பவர் திமுகவுல. அதனால அவரை நிறுத்திருக்காங்க. இப்ப காங்கிரஸ் முறைப்படி என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு கொடுங்க தொகுதின்னு கேட்டு எல்லாம் வாங்கியிருக்கணும். அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணி, காங்கிரஸ வந்து அவங்களுடைய உரிமையை வந்து திமுக பறிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கூட்டணிய கட்சியான காங்கிரஸ் வந்து திமுகவுடைய அந்த அழுத்தத்துக்கு உடன்பட்டிருக்கு. அதனால வந்து திமுக வந்து இடைச்சேரமாக வந்து தன்னுடைய வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெற்றி வந்து யாருக்கானதாக இருக்கு? வெற்றி நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். தமிழ் தேசியமா திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா 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 ஆமா, மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. வெற்றி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆமா, நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். தமிழர்களுக்கு ரோஷம் வந்துருச்சுன்னு நான் நம்புறேன். தமிழர்களுக்கு மானம் வந்துருச்சு, சூடு வந்துருச்சு, சொரணம் வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால ஒரு தமிழர் அந்த கட்சி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு இது ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம்யா, மற்றொரு காணொலியில பேசுவோம். இன்னைக்கு வந்து மன்னர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனர் செந்தில் மன்னர் அவர்களுக்கு ஒரு முன்பிலே கிடைத்தது என்ற ஒரு பெரிய தகவலை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி. மகிழ்ச்சிங்க. நன்றி.